strength. அவனுடைய வில் உடையாததா இருந்தது. He was attacked. அவனை தாக்கினார்கள், எப்பக்கத்திலும் நெருக்கம் கொடுத்தார்கள், ஆனால் அவன் பலவீனம் அடையவில்லை. He was attacked. அவனை தாக்கினார்கள், ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. ஜோசப் 17வது வயது, சின்ன வயதிலிருந்து 30வது வருஷம் வரைக்கும் 13 வருஷங்கள் துன்பத்தின் மேல் துன்பத்தை மட்டும் கண்டால், ஆனால் அவன் ஜெயிப்பதற்கு காரணம் அவன் உடைஞ்சு போகவில்லை. இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாங்க, 1000 துன்பங்கள் வரும்போதும் உங்கள் வில், உங்கள் அம்பு ஸ்ட்ராங்கா இருப்பதாக. தளர்ந்திடாதே, சோர்ந்திடாதே, கலங்கிடாதே, உடைஞ்சிடாதே. உங்க வம்சமே உடையாத வம்சம். எங்க தாத்தாக்கு பல பிரச்சனை வந்தது, அவர் உடையல. எங்க ஈசாக்குக்கு ரெஹோபோத் வரைக்கும் பிரச்சனை வந்தது, அவர் உடையல. எங்க யாக்கோபுக்கு லாபான் சம்பளத்தை மாத்தி 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 20 வருஷம் ஏமாத்தினா அவர் உடையல. எங்க 3 தாத்தாங்க உடையல, நான் மட்டும் உடைவேனா? நாங்க உடையும் வம்சம் அல்ல. சொல்ல மாட்டீங்களா? Why he was successful? Because his will, his bow remained in strength. His bow remained in strength. இன்னைக்கு இப்படி சொல்ல போறேங்க, பல நெருக்கத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை பலம் உள்ளவர்களா நிற்க வைப்பார். உன்னத பலம் கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு ஸ்ட்ரெங்த் தருவார், உங்களுக்கு கெப்பாசிட்டி தருவார், உங்களுக்கு எபிலிட்டி தருவார். இந்த வார்த்தை சொல்லும் போதுங்க ஆமீன் பலத்ததா இருக்கட்டும். நீங்கள் இந்த யுத்தத்தில் தோற்க மாட்டீர்கள், நிச்சயமாகவே ஜெயத்தை காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஆமென். He was hated. அவனை பகைத்தார்கள், ஆனால் அது அவனை அழிக்கவில்லை. பிறர் கோபம் அவன் மேல் எரிந்தது, அது அவனை அழிக்கவில்லை. அம்புகளை எய்தார்கள், அவனை அழிக்கவில்லை. அவனோடு போராடினார்கள், அது அவனை அழிக்கவில்லை. அவங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சாங்க, ஆனாலும் யோசேப்பினுடைய அம்பு, அவனுடைய வில்லு, he was a strong man. இன்னைக்கு ஜெபிக்கிற உங்களுக்காக உங்கள் ஆவியில் கர்த்தர் பலன் தருவாராக, சிந்தனையில் பலன் தருவாராக, உங்களுடைய வழிகளில் கர்த்தர் உங்களை பலம் உள்ளவளாய் நிறுத்துவாராக. இன்னைக்கு ஆர்ப்பரிப்போடு இந்த இடத்தை விட்டு தான் நீங்க எழும்போன. நீங்க சொல்லணும், நான் கஷ்டப்படுவேன், ஆனா நான் சோர்ந்து போக மாட்டேன். பல உபத்திரவங்களை கண்டா நான் சோர்ந்து போக மாட்டேன். உங்கள் கரங்களை கர்த்தர் இன்னைக்கு பலம் உள்ளதாய் மாற்றுவார்.